வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பட்டர் நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். தெரியுதா? நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவுக்கு உப்பு, பால் பவுடர். இது வந்து ஒரு 20 கிராம் அளவு இருக்கும் பால் பவுடர். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட். போதுமான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சுக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. நல்லா பிடிச்சி கொஞ்சம் பசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு பசையணும். கொஞ்சம் லேசாக கையில் எண்ணெயை தொட்டுட்டு அடித்து பசைஞ்சிங்கன்னா நல்ல கையில் ஒட்டாத பதம். நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு பசைஞ்சாச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக சும்மா இது டபுள் ஆகிற வரைக்கும் மூடி நல்லா ரெஸ்ட் கொடுத்துருங்க. மாவு வந்து டபுள் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை உருண்டைகளாக உருட்டிட்டு நார்மலாக நம்ம தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்கணும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக, நம்ம சப்பாத்தி தேய்க்கிறத விட கொஞ்சம் திக்காக தேய்ச்சிட்டு கல்லில் போட்டுருங்க. கல் சூடானதுக்கப்புறம் போடுங்க. நல்ல பபுள் வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பபுள் பெருசாக வர விட்டு திருப்பி போடணும். பாருங்கள், மாற்றி போட்டாச்சு. அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹீட் நிறைய இருந்தால் தான் நல்லா வெந்து உப்பும். வெண்ணெயும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கு. அதை வந்து அதில் தேய்ச்சி விட்றோம். வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு மாற்றி போட்டுட்டு அடுத்தது அவ்வளோதாங்க, நான் ரெடி. இங்கே பன்னீர் பட்டர்